ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு நல்ல நாளை கொடுத்து, ஒரு புதிய மாதத்தை கொடுத்து, ஒரு வாரத்தை கொடுத்து, அது மட்டும் அல்ல, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்க இருந்தாலும் ஒரு சில நிமிடம் நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக சொல்லி நாம் ஆராதித்து, நாம் ஜெபித்து இந்த மாதத்தை, இந்த வாரத்தை, இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வசனத்திலே ஒரு அருமையான வார்த்தையை தேவன் யூத ஜனங்கள், யூத ராஜாவும் யூத ஜனங்களும் அவர்கள் அங்கே அடிமைகளாக அவர்கள் செல்லப்படும் பொழுது எரேமியா மூலமாக தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் இந்த நாட்களிலே மிகவும் தெளிவாக வருகிறது. என்னவென்றால் 6 வசனத்திலே, தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும், நன்மை உண்டாகும்படியாக நான் உங்களை கட்டுவேன், உங்களை நாட்டுவேன், உங்களை நான் பிடுங்கி போட மாட்டேன் என்று சொல்லி அருமையாக ஒரு வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் இந்த கடைசி மாதத்தில் நின்று கொண்டு எனக்கு எந்த காரியமும் நடக்கலை, ஒருவேளை தீமையான காரியங்கள் தான் நடந்திருக்கிறது, ஒருவேளை ஒரு சோர்ந்து போய் நீங்கள் வந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், விசேஷமாக புதிய வருடத்துக்குள்ளாக ஆண்டவர் சுத்தமானால் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நான் தெளிவாக விசுவாசிக்கிறேன். தேவன் உடைய கண்கள் நம் மீது இருக்கிறது. பாருங்க, இது மனுஷனுடைய கண்கள் அல்ல. சில வேளையில் சொல்லுவார்கள், மனுஷனுடைய கண்கள் நம் மீது இருக்கும்போது அது ஒருவேளை ஒரு பொறாமையின் கண்களோடு, இல்லாவிட்டால் ஒரு வன்கண்ணோடு, இல்லாவிட்டால் ஒரு தீமையாக பார்க்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன், அவர் பார்க்கிற தேவன். நான் யோசித்தேன், 8 பில்லியன் பீப்பிளையும் அவர் பார்க்கிறார், சகல ஜனங்கள். அந்த தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சகல ஜனங்களையும் தேசத்தையும் பார்க்கிறதான், அவர்களுடைய வழிகளை பார்க்கிறது. ஹல்லேலூயா. இதில் பார்க்கும்பொழுது நன்மை உண்டாகும்படியாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அடைக்கலான் குருவி, the eyes of the Lord is upon the sparrow என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கிற தேவன் உங்களை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்முடைய குடும்பங்களை பார்க்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார், நம்முடைய உத்தியோகங்களை பார்க்கிறார், நம்முடைய வேலைகளை பார்க்கிறார். நன்மை உண்டாகும்படியாக, கட்டும்படியாக, to build you up, not to break you down, not to destroy you, and to plant you. நம்மளை நட்டி அவர் அந்த வேளையிலே அவர் சகலத்தையும் நன்மையாய் செய்யும்படியாக அவர் செய்கிறார். 2 காரியங்கள் எனக்கு யோசனை வருது. அநேக காரியங்கள் ஒன்று இருக்கிறது. தேவன் ஆகாருடைய கண்ணீரை காண்கிற தேவன், கவலைகளை பார்க்கிற தேவன், அவரை கண்டு மனதுருகி விசாரிக்கிற தேவன். ஆனால் 2 காரியம் மத்தேயு 6 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு நோக்கி கொண்டு இருக்கிறதாம். இந்த கடைசி மாதத்திலே நாம் அதிகமாக ஜெபம் செய்வோமா? நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஜெபத்தோடு சொல்லுவோம், விண்ணப்பத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஆண்டவரே என்னை கிருபை தாரும், ஆண்டவரே என்னை கட்டி எழுப்பும், என் குடும்பத்தை கட்டும், என் பிள்ளைகளை கட்டும், என் எதிர்காலத்தை கட்டும், என் வேலையிலே காரியங்களை கட்டி எழுப்பும், எல்லா காரியம் தேசத்திலே கட்டி எழுப்பும் என்று சொல்லி, சபைகளிலே கட்டி எழுப்பும் என்று சொல்லி நாம் இந்த மாதத்தை ஆரம்பிப்போமா? கடைசியாக அந்த சங்கீதம் 1 அதிகாரத்திலே பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து, இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று
அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் அதிலே அவன் அங்கே தண்ணீர்கள் அண்டே அவன் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான் என்று சொல்லி, you will yield your fruits. I pray in the name of Jesus, this month God will yield the fruits. God will reward you in everything, spiritually, mentally, socially, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போமா? கேட்போமா? இந்த வேளையிலேயே கேட்போமா? இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே என்னை கட்டும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் உங்களை தண்ணீர்கள் அண்டே அவர் நடுவாராக. ஹல்லேலூயா. காலத்திலே கண்ணீர்களை நீங்கள் தருவீர்களாக. சாபங்கள் நீங்கி போகட்டும், கட்டுகள் உடையட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருந்து இந்த வருடத்தை சந்தோஷமாக முடித்து நாம் ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு புதிய வருடத்தை காண்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. விசேஷமாக நாம் ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளையும் இந்த கடைசி மாதத்திலே நாம் செலவிட்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு பிடித்த பாடல், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஹல்லேலூயா. எந்த பிசாசின் சூழ்நிலையும், எந்த காரியம், மனுஷனுடைய காரியம், ஆலோசனைகளும் அதற்கு எதிராய் வராது. தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் அது தடுப்பது யார் என்று சொல்லி, கர்த்தரால் நான் உயர்வேன், தேவனால் நான் உயர்வேன் என்று சொல்லி அழகான கண்கள் நம்மீது இருக்கிறபடியால் நாம் ஆராதித்து நாம் இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனா தேவனா என் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது, கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார். சொல்லுவோமா? தனித்து நின்ற போது இருக்கேன் என்றார். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது நான் இருக்கின்றாரே. கத்தறிந்தேன் அருகில் நின்று உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஆமென். பாடுவோம். கத்தறிந்தேன் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் சொல்லுவோமா? தேவனால் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.
கண்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஹல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? தேவனா, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். சொல்லுவோமா? உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் உயருவேன். ஒருமுறை என் தேவனால் நான் உயருவேன். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு இந்த வேளையிலே நாம் ஆராதித்து நாம் முடிப்போமா? என் அழகான கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என் மேல் இருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் கட்டுவீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா நிச்சயமாக கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நன்மை உண்டாகும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆராதிப்போம் அந்த ஜீவனுள்ள தேவனை. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. சொல்லி ஆராதிப்போம். இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆராதிப்போம். முடிந்ததென்று நினைத்து
வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் மீது இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள்னால் ஆண்டவரே, அப்பா நீர் எல்லா மனுக்குலத்தையும் ஆண்டவரே, எல்லாரையும் தனிப்பட்ட முறையிலே நீர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை நாட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நன்மை உண்டாகும்படியாக அப்பா எங்களை உம்முடைய ஜனமாக, நீர் எங்கள் தெய்வமாக ஆண்டவரே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி அப்பா இந்த கடைசி மாதத்தை, இந்த ஆண்டவரை புதிய வாரத்தை, இந்த புதிய நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்து இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை முடித்து ஒரு புதிய வருடத்தை உம்முடைய சித்தமானபடி காணும் பொழுது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் எங்கெங்க இருந்தாலும் அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Have a wonderful month and have a wonderful week. And God willing, we'll see you next week. Amen. நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்